தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தற்குறிகளின் தளபதி தஞ்சாவூர்ல உரை நிகழ்த்தியிருக்கார். மிகப்பெரிய எழுச்சி உரை. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு அவர் வாக்கு கேட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா விவசாயிகள் சொல்லி விவசாயிகள் குறித்து பலவாறு பேசியிருக்காப்புல. நாங்கள் வந்தால் விவசாயிகளுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், விவசாயம்னா என்ன தெரியுமா, விவசாயிகள்னா யாரும் தெரியுமா அப்படின்னு பேசி கடைசியில் முடிக்கும் போது விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்றத தவிர மற்ற எல்லாமே நாம் தமிழர் கட்சி மேடையில் சீமானின் தம்பிகள் பேசுற மாதிரியே இருந்துச்சு. விவசாயிகளுக்கான பரப்புரையாவே இருந்துச்சு வைங்களேன். உர தட்டுப்பாடு பத்தி பேசுறாரு. விவசாயிகள் பக்கம்தான் நமது ஆட்சி அப்படிங்கிறாரு. விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி செலவை கூட நம்ம அரசே ஏத்துக்கும் அப்படிங்கிறாரு. கொள்முதல் நிலையங்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி கனிம வள கொள்ளைங்கிறாரு, நீர் மேலாண்மைங்கிறாரு, வரலாறுங்கிறாரு, சரித்திரங்கிறாரு, என்னென்னமோ பேசி கடைசியில நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்திற்கு ஓட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு பாதி நேரத்துக்கு மேல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் மனப்பாடம் பண்றதுல கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சிலையை குறித்து பேசியிருக்காரு. கருணாநிதியினுடைய சிலை வைக்கிறதுக்கு எப்படி உச்ச நீதிமன்றத்துல மண்டையில சம்பட்டியால் அடிச்சாங்க, அப்ப செலவைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு இருக்கு, ஆனால் மக்கள் குறை தீர்க்கும் விஷயங்களை கேட்டா நிதி பற்றாக்குறைன்னு சொல்றீங்களே, அப்ப செலவைக்க மட்டும் எப்படி காசு வருது அப்படின்னு நிதியை பத்தி பேசிட்டு சார்ட்டர் ஃபிளைட்டை பத்தி பேசியிருந்திருக்கலாம். அவர் தன் மனைவிக்கு பொருளாதார தடை விதித்த ஒரு வீட்டுக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவராம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்களாம் சங்கீதாவாம். இதுல பொருளாதார தடை விதிச்சதா நாங்க சொல்லல, அம்மையார் சங்கீதாவே சொல்றாங்க. எனக்கு பணம் தர்றதில்ல, என்னை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் எனக்கு பொருளாதார ரீதியாகவும் எனக்கு 5 ஆண்டுகளாக கஷ்டத்தை கொடுத்தாருன்னு இவர் சொல்றாரு. பொருளாதார பற்றாக்குறை வச்சுட்டு எப்படி செலவச்சீங்கன்னு நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க கட்டின பொண்டாட்டிக்கே பொருளாதார தடை விதிச்சுட்டு நீங்க எப்படி சார்ட்டர் ஃபிளைட்ல போனீங்கன்னு கேட்டா சரியா வருமா? ஏதோ நான் ஏதோ திமுகவுக்கு சாதகமா பேசுற மாதிரியே உங்களுக்கு தெரியும். நம்ம கேட்க வர்ற நியாயம் சில வைக்க கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். திமுகவுக்கு சாதகமா பேச நினைச்சிடக்கூடாது. பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை அப்படின்னு சொல்றதுனால சொல்றேன். அப்ப எந்த பற்றாக்குறையோட சார்ட்டர் ஃபிளைட்ல ஒரு நடிகையோட போக முடிஞ்சு, அம்மையார் திரிஷாவோட எப்படி போக முடிஞ்சு நடிகையோட அப்படிங்கிற கேள்வியும் வரும்ல. இந்த கேள்வியை கேட்கும்போது எப்பா சாமி இருப்பா, அந்த பற்றாக்குறை இருக்கு, இந்த பற்றாக்குறையை பேசுவோம்பா அப்படிங்கிறது இப்ப 2 நாளைக்கு முன்னால இருந்து அந்த கேள்வி மனசுக்குள்ள வரும்ல, ஒரு சாமானியனா வரும்ல, அது வரும்ல. இதை போயிட்டு ஒரு தனிப்பட்ட விஷயம்லாம் பேசக்கூடாது. அது பொதுவுக்கு வந்தாச்சு, பொது விஷயத்துக்கு வந்தாச்சு, நீ முதலமைச்சர் கனவுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன சொல்ற, உறவு, நான் ஒவ்வொரு அம்மாவுக்கும் நான் மகனா இருப்பேன், ஒவ்வொரு அப்பாவுக்கும் நான் மகனா இருப்பேன், அக்காவுக்கு தம்பியா இருப்பேன், அண்ணனுக்கு தம்பியா இருப்பேன், அப்புறம் அப்படி தங்கச்சிக்கு அண்ணனா இருப்பேன். ஏய் எல்லாம் சரிப்பா, ஓம் பொண்டாட்டிக்கு நீ புருஷனா இருக்கியா, முதல்ல ஓம் பிள்ளைகளுக்கு நீ அப்பனா இருக்கியா, ஓ ஆத்தா அப்பனுக்கு நீ மகனா இருக்கியா, அதை பேசுவோமா முதல்ல, அதை பேசுவோம். அப்புறமா நீ விவசாயிகள் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கு செலவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஓம் பிள்ளைகளை நீ செலவழிச்சு படிக்க வச்சியா, அது பிஜி ஹாஸ்டல்ல இருக்குங்கிறாங்க உன் மக. அந்த பொண்ணு பட்டமளிப்பு விழால தாய் தகப்பை இல்லாம போய் நின்று அந்த பட்டமளிப்பு விழால கலந்துக்குது, பட்டத்தை வாங்குது. அண்ணனா இருக்கிற சஞ்சய் போய் அந்த தம்பி போய் ஜான்சன் போய் அங்க போய் அந்த பிள்ளைய அரவணைச்சு கூட்டிட்டு வர்றான் அண்ணனா. அவன் தான் தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கான், நீ ஊரா இருக்க தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கேன்னு பேசுற. நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனா இருக்கியா, உன் ஆத்தா அப்பனுக்கு மகனா இருக்கியா, உன் பிள்ளைக்கு நல்ல அப்பனா இருக்கியா, அதை பேசுவோமா? தமிழக வெற்றி கழகம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்க்கும் வேணாம், முதல்ல உன் குடும்பத்தில் உள்ள உயிருக்கு நீ முதல்ல ஒப்பாரு, அப்புறமா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்லாம் அப்புறம் பேசலாம். நீ நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில உன் பொண்டாட்டி குடியிருக்குதா, உன் பிள்ளைய குடியிருக்கிறாங்களா? உன் மகன் அசோக் பிள்ளர்கிட்ட தனியா வீடு தங்கி இருக்கிறான்னு சொல்றாங்க. உன் மகன் பிஜி ஹாஸ்டல்ல இருந்து படிக்குதுங்கிறாங்க. மனைவி சங்கீதா லண்டன்ல இருக்காங்கிறாங்க. ஒருவேளை சென்னைக்கு வந்தா மாடியில் அவங்க தனியா இருப்பாங்களாம், தனி வாசலாம், அது தனி போக்குவரத்துங்கிறாங்க. ஆனா நீ என்ன சொல்ற, நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில் குடியிருக்கும். வெக்கமால உனக்கு, வெக்கமாலையா உனக்கு? இதை விட்டுவிட்டு நாட்டை காப்பாத்துவேன், அவங்க எல்லாத்தையும் நான் ஆள போறேன். அதுல ஓம சொல்றாரு, ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது. ஊரா வீட்டு பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு ஓ வீட்டு பிள்ளைய தெருவில் விட்டியடா. இந்த கேள்வி எப்ப இருந்து வருது? உன்னுடைய ஒழுக்கம் சார்ந்த, உன்னுடைய குடும்பம் சார்ந்த, உன் மனைவிக்கு உனக்குமான விவகாரம் சார்ந்ததுக்கு பிறகு இந்த கேள்வி சாமானியனா ஒவ்வொருத்தருக்கு வரணும். ஏன் உன் நண்பா நண்பீஸ்க்கு கூட வரணும்,
உன் தோளா தோழிஸ் கூட வரணும். அதை விட்டுவிட்டு நாங்கெல்லாம் பொண்டாட்டியா கூட இருப்போம். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்குல்ல, தற்குறிகள், இந்த தற்குறிகள்கிட்ட கேட்கிறேன், சங்கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உங்க மனசுல இருக்குதா இல்லையா? இன்னொரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் 25 வருஷமா விஜயை காதலிக்கிறேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கணும், புருஷனை வச்சுக்கிட்டே சொல்றது, அதை அந்த புருஷனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறது. இந்த தற்கொலைகள்கிட்ட நான் கேட்கிறேன், சங்கீதா யாருன்னு தெரியுமா? சங்கீதா உன்னை போல ரசிகையாக இருந்தவள். மனைவி அதெல்லாம் அப்புறம் வச்சுக்க, விஜயினுடைய ரசிகையாக விஜயை சந்திச்சால்தான் இன்னைக்கு நீ திருவாரு. இந்த மாதிரி ரசிகையாக இருந்து காதலியா மாறி மனைவியாகி இப்ப அந்த மனைவியே நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைமை. என்னை நல்ல வார்த்தை கவனி, என்னை உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாதார ரீதியாகவும் என் குடும்ப பிரச்சனைகள் என் பிள்ளைகள் முன்பாக அசிங்கப்படும் அளவிற்கு அவமானப்படும் அளவிற்கு இந்த விஜய் என்னை வச்சிருந்த 5 வருஷமான்னு பேசுற பேச்ச கவனத்துல வை, கவனத்துல வை. கற்பனையிலே அலையாத, அப்படியே கனவுலையே அலையாத. ஒரு விஜய் எல்லா வீட்டிலும் இருக்கிறன்னு சொல்றான். ஒரு விஜய் உங்க எல்லா பேருக்கும் புருஷனா இருக்க முடியாது. அதை போல மனசுல வச்சுக்க. அக்காவா இருந்தாங்க, அப்படி இருந்தா இப்படி இருந்தா, என் பொண்டாட்டியா கூட இருப்போம்னா உன் புருஷங்கிட்ட நான் கேட்கிறேன், டே இந்த பிள்ளைகளெல்லாம் பெத்து போட்டீங்களாடா, உங்களெல்லாம் செருப்பை கட்டி அடிக்கணும்டா. இந்த பிள்ளைகளெல்லாம் பெத்து போட்டிருக்க பாரு இந்த ஊர்ல இந்த நாட்டுல, உங்களை தான் செருப்பை கட்டி அடிக்கணும். அதை விட யாரும் தெரியுமா செருப்பு விளக்கமாறு கொண்டு அடிக்கணும். இவர்களெல்லாம் ஊர்மையை விட்டுருக்க பாரு புருஷங்காரன், உங்களை அடிக்கணும்டா. விளக்கமாறு செருப்பு பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும்டா. அவங்களெல்லாம் பிஞ்ச விளக்கமாறுல அடிக்கணும். அதுவும் புது செருப்புலையோ புது விளக்கமாறுல அடிக்கக்கூடாது. பிஞ்ச விளக்கமாறு பிஞ்ச செருப்பால இவர்களுடைய புருஷங்களா இருக்க பாரு, உங்களை அடிக்கணும்டா. முதல்ல இதெல்லாம் பாரு, விஜய்னா தமிழ்நாடா, தமிழ்நாடுனா விஜயா, டிவிகே தான் தமிழ்நாடா, தமிழ்நாடு தான் டிவிகேவா, ஏன் த்ரிஷா தான் கீர்த்தி சுரேஷ், கீர்த்தி சுரேஷ் தான் த்ரிஷா, அப்படி முடிச்சுட்டு போயிடுவேன் கிளைமேக்ஸ. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிற பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். ஓ அதனாலதான் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத த்ரிஷாவுக்கு நீங்க வகுப்பு எடுக்கிறீங்களோ, கல்வி எடுக்கிறீங்களோ, உரிமை உறவு கொடுக்கிறீங்களோ? புரியலையே. இத்தனை கேள்வி நீ ஒன்னொன்னா பேச பேச அதோட எல்லாமே மேட்ச் ஆகுதேப்பா. நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது? நானும் நாகரிகமா பேசுன்னு நினைக்கிறேன். நீ கேட்கிற எல்லாமே என் மண்டைக்குள்ள வருது. உறவா இருக்கணுங்கிற, அப்ப உறவுனா பொண்டாட்டி தான்டா முத உறவு, ஆத்தாப்பன் தான்டா முத உறவு. அது விட்டு யாரோ ஒரு அக்காவுக்கு ஒரு தம்பியா இருப்பாராம், யாரோ ஒரு தம்பிக்கு ஒரு அண்ணனா இருப்பாராம், யாரோ பெத்து பொட்டைகளுக்கு ஒரு மகனா இருப்பாராம். ஆனா சொந்த ஆத்தாப்பனுக்கு, சொந்த பொண்டாட்டிக்கு, சொந்த பிள்ளைகளுக்கு நீ அப்பனா இருக்க மாட்ட, புருஷனா இருக்க மாட்ட, மகனா இருக்க மாட்ட. உன்னை எப்படி நம்புவாங்க? எப்படி உன்னை நம்புவாங்கன்னு சொல்லும் போதுல. ஆனா ஒண்ணு தெரியுது, இவ்வளவு பெரிய முட்டா கூட்டத்தை கூட்டி வச்சிருக்க பாரு, அதுல உண்மையாவே நீ நேர்த்தியானவன் தான், தெளிவானவன் தான். ஏன் இருக்கிற பூரா பைத்தியக்கார பையன், பைத்தியக்கார பையில பூரா மொத்தமா உட்கார வச்சுக்கிட்டு அவனை கத்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் என்னெல்லாம் சொன்னா அவன் கத்துவானா, அது கத்துறாங்க. அது ரசிகர்கள் முன்னாலேயே அது என்ன சொல்றாங்க, நிர்வாக பொறுப்பாளர்களுடைய கூட்டம்ங்கிறாங்க. அவங்க கிட்டே உறுதிமொழி எடுக்கிறாப்புல, என் ஓட்டு என் உரிமை, நான் என் வாக்கை விலைக்கு விற்க மாட்டேன், விசில் சின்னத்திற்கே நான் வாக்களிப்பேன். இது பொதுமக்கள்கிட்ட கேட்டா பரவாயில்ல, உன் கட்சி நிர்வாகிகிட்டே உறுதிமொழி கேட்பியா, விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது, ஆனா நான் மட்டும் என் பொண்டாட்டியையும் பிள்ளையும் ஏமாத்துவேன், ஆத்தாப்பனை ஏமாத்துவேன். அதை சேர்ச்ச சொல்லு. நீ பேசுற எல்லாமே இப்படி சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய பேச்சா இருக்குது உன் பேச்சு. எது எவ்வளவு நீ சரியா இல்லையோ அதையெல்லாம் நான் செய்வேன் நீ பேசுறிய, மற்றவனுக்கு செய்வேன். குடும்பத்துல நீ என்னவா இல்லையோ, சுத்தமா இல்லையோ, அதை பூரா நான் நாட்டுல சரியா இருப்பேன்னு பேசுறிய. வீட்டை கட்டாம நிப்புற நீ நாட்டை கட்டுவ. களத்திலே இல்ல டிவிக்கு. இவர் மத்தவங்கள சொல்றாரு களத்துல இருக்கு, களத்திலே இல்லாதவங்க நான் பேச மாட்டேன். இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. நியூஸ் தமிழ்ங்கிற தொலைக்காட்சி நடத்தக்கூடிய விவாதங்கள்ல 4 முனை போட்டி. இங்கிட்டு ஸ்டாலின் படம் போட்டு ஒரு திமுக காரருக்கு பேச்சாளர் மேடை வச்சிருக்காங்க, ஆள் நிக்கிறாங்க. அடுத்தது எடப்பாடி உடைய படத்தை போட்டு அதுக்கு நேரம் பேச்சாளர் மேடையை போட்டிருக்காங்க, அதுல அதிமுக சேர்ந்தவர் நின்று பேசுறாங்க. அதே போல நாம் தமிழர்ல அண்ணன் சீமானுடைய படம் போட்டு அதற்கு நேரா பேச்சாளர் படம் போட்டிருக்காங்க, சீமானின் தம்பிகள் தங்கைகள் அதுல நின்று பேசுறாங்க. இந்த பக்கம் தமிழக வெற்றிக்கழகம் சொல்ல போன அந்த இடத்திலே அந்த பதவி இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் ஒரு முறை கூட தேர்தலிலே நிற்காத ஒரு கட்சி. ஆனால் இருக்கட்டும் போகட்டும். ஆனால் விஜய் படத்தை போட்டு அதுக்கு முன்னால் ஒரு பேச்சாளர் மேடை, தொடர்ச்சியாக இந்த பேச்சாளர் மேடை ஆளே கிடையாது, சும்மா காலியா கிடக்குது, களம் காலியா கிடக்குது. இவர் சொல்றாரு களத்துல இல்லாதவங்களோட எல்லாம் பேச மாட்டோம்னு. இவர் களம் காலியாக இருப்பதை இன்று ஊடகங்கள் காட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு பதில் பேசுவாரா? பேச மாட்டார். இப்படி வரிசையா
இவர் பேசின எல்லாத்துக்கும் பின்னால உண்மையான அவனுடைய ரசிகனா இருந்திருந்தா, உண்மையாகவே விஜயண்ணா நீ சொல்றதா இருந்தா, அண்ணா நீ அண்ணி கூட வாழு, அண்ணா நீ நம்ம பிள்ளைகளோட வாழு, அண்ணா நீ நம்ம அம்மா அப்பாவோட வாழுன்னு நீ பேசினேனா, நீங்க எல்லாம் உண்மையாவே உனக்கு நண்பா நண்பிசே, உண்மையாவே தோழா தோழிசே. இவன் பூரா நான் சொல்றேன் பைத்தியம்.